இந்த வீடியோ பாருங்களேன். சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த மாதிரி ஒரு டை வாங்கிட்டீங்கன்னா கரண்டே தேவைப்படாதுங்க. சூப்பரா நீங்க வீட்லயே கல்லு ரெடி பண்ணி அழகா விற்கலாங்க. செம்மையான மோல்டிங் பாருங்களேன். இந்த வீடியோல வர மாதிரி இந்த ஹாலோ பிளாக்கை நம்ம கட்டுற பில்டிங்க்கு யூஸ் பண்ணலாமே வேணாமா பார்த்துடலாங்களா? ஹாய், திஸ் இஸ் இன்ஜினியர் சங்கர். நீங்க சிவில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்க. வீடியோ கட்டுற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நார்மலாக ஒரு ஹாலோ பிளாக் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதில் மினிமம் 7 to 10 டைம்ஸ் வந்து நல்ல ஒரு மிஷின் வச்சு கம்பேக்ட் பண்ணுவாங்க. அப்படி காம்பேக்ட் பண்ணுறதுல தான் வந்து உங்களுக்கு அந்த கல்லுக்கான ஃபுல் ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகும். நல்ல குவாலிட்டியாக கல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியுங்க. அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குங்க. இதுவே இந்த மாதிரி ஜஸ்ட் வைப்ரேஷன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி யூஸ் பண்ணோம்னா அந்த கல் ஒரு 5 feetலேருந்து கீழே உடையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்க நார்மல் கை சூளக்கல்லுக்குமே ஒயர் கட் பிரிக்ஸ்க்கு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஒயர் கட் பிரிக்ஸ் மிஷின் காம்பேக்ஷன்ல வரும். கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த் வேறீங்க. இது கை சூழலில் தயாரிக்கிற டேபிள் மோல்டு கல்லுங்க. ஜஸ்ட் கையோட காம்பேக்ஷன்ல தான் வரும். அதோட ஸ்ட்ரென்த் வேறீங்க. ஸோ இந்த மாதிரி கல்லை யூஸ் பண்ணலாமா வேணாம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மெயின் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ண வேண்டாம். அது அட்வைசபிள் கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக இதை வந்து காஸ்ட் எஃபெக்டிவா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு எலிவேஷன் வர்ற மாதிரி இருந்தாலோ, இதை ஒரு கார்டனிங் பர்பஸ்க்காகவோ, இல்லை ஒரு பவுண்டரி லைன் அத்து பண்ணுறதுக்காகவோ, இல்லைன்னா வந்து நீங்கள் பில்லர் மார்க்கிங் பண்ணுறதுக்காகவோ, அந்த மாதிரி லோடு எங்கெங்கெல்லாம் வராது, ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு ஸ்ட்ரக்சருக்காக பண்ணுறோமோ அங்கே மட்டும் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி இதை வேற எங்கேயும் யூஸ் பண்ண வேண்டாங்க. நாளைக்கு பார்க்கலாங்களா?